மர்னதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோட பேசுவதில் அவருக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தையில நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஒரு சில வார்த்தைகள் நம்மை தேற்றும், ஒரு சில வார்த்தைகள் நம்மளை நல்வழிப்படுத்தும், ஒரு சில வார்த்தைகள் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். அதே போல ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுப்பார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குற. வாக்குத்தத்தம்னா என்ன? ஆண்டு இதுக்கப்புறம் நீ இப்படி தான் இருக்க போறன்றதை முன்பாகவே சொல்லுவதுதான் வாக்குத்தத்தம். ஏன் தெரியுமா? நம்ம சோர்ந்து போகாமல் இழைத்து போகாமல் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நம்ம ஓடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தம் என்பது இட் இஸ் அன் அஷ்யூரன்ஸ். நான் இதை தான், இந்த வாழ்க்கையை தான் வாழ போகிறேன், இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறேன், இந்த நிலைமையில தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வாக்குத்தத்தம். அப்போது அந்த வாக்குத்தத்தின் மூலமாக தம்முடைய ஜனங்களை தேவன் பலப்படுத்துவார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உனக்கு நான் சந்ததிகளை கொடுப்பேன். அதே போல அவருக்கு ஏற்று வேடனை கொடுத்தார். அப்ப யார் யாருக்கெல்லாம் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? எல்லாருக்குமே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதுல அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன், கொடுத்தார். எல்லாவற்றையுமே அவர் செய்து கொண்டார். நாம் என்ன செய்யணும்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதற்காக நாம் போராடி சிலம்பம் பண்ணும் பொழுது அதற்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட என்ன வார்த்தை பேச போகிறார்னா, அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1. இசப்பா சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த சொல்றாரு, அவனை பாதுகாக்கிற கேடகமாக. இன்னொன்று ரிவார்ட். ரிவார்ட்னா என்னன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். ஒரு பக்கம் உங்களை பாதுகாப்பார், இன்னொரு பக்கம் உங்களை பெருக செய்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கார். நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதில் அவர் ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாய் நம்மை பார்த்துக்கொள்வார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் தூங்குவதும். நமக்கு தான் ரெஸ்ட் எல்லாம் தேவை. நம்ம தான் ஒரு சில கண்டிஷன்ல வாழ்வோம். ஆண்டவருக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. அவர் ஆவியின் ரூபம்ல இருக்கிறார். அவருக்கு இது தேவை, அவர் டயர்டாகும், அவர் ரெஸ்ட் எடுக்கணும். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கார். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை இரவும் பகலும் கண்விழித்து அவர் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை பாதுகாப்பார். அது மாத்திரம் நம்ம வருகையிலும் போகையிலுமே, நம்முடைய பயணம், நம்ம வெளியே போறதாகட்டும் வரதாகட்டும் எல்லாவற்றிலுமே தேவன் நம்மை அழகாய் பாதுகாப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரா என்னன்னா, நம்முடைய பாதம் கல் இடராதபடிக்கு அவர்கள் நம்ம ஏந்தி கொண்டு போவார்களாம். அப்ப எந்த ஒரு சேதமும் உனக்கு ஆகாது, எந்த ஒரு குறையும் உனக்கு இருக்காது. நீ வருகையிலுமே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ போகையிலுமே ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப. நீ என்ன செய்தாலுமே அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பயணங்கள் தடைப்படாது, நம்முடைய பயணங்களில் நமக்கு குறைவு வராது, நம்முடைய பயணங்களில் நம்ம கடினப்பட மாட்டோம், நம்முடைய பயணங்களை நம்ம சரியாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவோம். நம்ம என்ன காரியத்திற்காக வெளியே போகிறோமோ அது ஆசீர்வாதமாக முடியும். திரும்பி வரும்பொழுது நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம்னு சொல்லிட்டு தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவன் சொல்கிறார், நான் உனக்கு கேடகமாக இருக்கணும், நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஏன் கர்த்தர் கேடகம்னு சொல்கிறாருன்னா, உனக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் வருது, ஆனால் என்னுடைய கேடகத்தை வைத்து நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு விரோதமாக சத்ரு எழும்புகிறார், உனக்கு விரோதமாக நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் உன்னை சூழ்ந்து உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சி அது எழும்பி கொண்டிருக்கிறது. நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன், நான் உனக்கு சர்வத்தையும் செய்வேன், நான் உனக்கு சகலவற்றையும் செய்வேன், நான் உனக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கார். நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? ஆண்டவரை உறுதியை பற்றி பிடிக்கிறவர்களாக இருக்கணும். அவரையே இரவும் பகலும் நோக்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் வெட்கம் அடைவதே இல்லை. அவரையே சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மை தலைகுனிய ஒரு நாளும் விட மாட்டார். அப்போ போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் இருந்தாலுமே முடிவு எப்பொழுதுமே நமக்கு சாதகமா ஜெயத்தின் பக்கமா மட்டும்தான் இருக்கும். அதுல தேவன் ரொம்ப கவனமா இருப்பார், அதுல தேவன் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருப்பார். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அவரையே சார்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கேடகம் மாத்திரம் இல்லை, தேவன் நம்மை பாதுகாப்பார். நம்ம பாதுகாப்பாக இருந்தால் மட்டும் போதுமா? நமக்கான வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்ல.
நம்ம மேன்மேலுமாக வளரணும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை தேவன் பூர்ணமாய் மாற்றணும் இல்லை. அதற்கு சில நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன், நான் வந்து உன்னை பிளஸ் பண்ணுவேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை உருவாக்கினது மாத்திரமில்ல, அழைத்தது மாத்திரமில்ல, தெரிந்து கொண்டது மாத்திரமில்ல, நமக்கு உதவி செய்வது மாத்திரம் இல்லை, நமக்கு பாதுகாக்கிற தேவனமா இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனமா இருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த வாழ்க்கையை வந்து நீங்களா கேட்கல, ஆண்டவரே நான் பூமிக்கு போகிறேன் என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்டோம். நான் எவ்வளோ நேரம் தான் உங்களுடைய சுவாசத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறது ஏசப்பா, என்னை பூமிக்கு அனுப்புங்க, கொஞ்ச நாள் போயிட்டு நான் வாழ்ந்துட்டு வரேன் நம்ம கேட்கல. என்னை பிறகு வைங்க ஆண்டவரே நம்ம கேட்கல. என்னை உருவாக்குங்க ஆண்டவரே நம்ம கேட்கல. என்னை தாயின் கருவில் தெரிந்து கொள்ள ஆண்டவரே நம்ம கேட்கல. என்ன உங்களுடைய பிள்ளையா அழைச்சி கொள்ளுங்க நம்ம கேட்கல. நம்ம எதுவுமே கேட்கல. அவர் தான் பிறக்க செய்தார், அவர் தான் தெரிந்து கொண்டார், அவர் தான் அழைத்தார், அவர் தான் வேறுபடுத்தார், அவர் தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கார். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிற விஷயம் இல்லை, அது முழுக்க முழுக்க கர்த்தருடைய கரத்தில் இருக்க வேண்டிய ஒரு காரியம். தேவனுடைய கரத்தில் அதை ஒப்பு கொடுங்க, கர்த்தரை பார்த்துக்கொள்ளும். நிறைய நேரத்தில் அந்த பேர்டனையும் ப்ரெஷரும் நீங்கள் கேரி பண்ணிடுறதுனால தான், நீங்கள் எடுத்து சுமந்துக்கிறதுனால தான் உங்களால் அதை ஓவர் கம் பண்ண முடியல. அதல்ல, உண்மை உண்டாக்கின கர்த்தருடைய கரத்தில் அந்த பேர்டனை கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கை சொல்லப்போனால் உங்கள் பொறுப்பு இல்லை, அது கர்த்தருடைய பொறுப்பு. நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பலமான காரியத்தை செய்வார், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்து கொடுப்பார். அப்போ அவரே நம்ம உறுதியை பற்றி பிடிப்போம், அவரையே சார்ந்து கொண்டிருப்போம், அவரை நம்பிக்கொண்டிருப்போம். விசேஷ காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலனாக இருப்பேன்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, உன்னை தெரிந்து கொண்டது மட்டும் இல்லை, உன்னை நான் பெருக செய்வேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம பெருக செய்கிறவராக இருக்கார். இந்த வார்த்தை தேவன் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கிட்ட தேவன் சொன்னார், நீ விட்டுட்டு வா. நம்மக்கிட்டே ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறார், உடைய பாவத்தை விட்டுட்டு வா, உலக வாழ்க்கை விட்டுட்டு என் பின்னே வா. ஒரு சில காரியங்களை விட்டுட்டு வரும்பொழுது தான் நமக்கு மகிமையான ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். விட்டுட்டு வான்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் அது கடினமாக இருக்கும். ஐயோ இது எப்படி அது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள உங்களை அழகாய் அவர் நடத்துகிற தேவன் நம்ம ஆண்டோடைய கரத்திற்குள்ளே இருக்கிறோம். அவருடைய மேய்ச்சலுக்குள்ளான ஆடாக இருக்கும். அவர் தான் நம்முடைய நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அப்போ நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பார். அதே போல தான் கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கார். ஜீவனையே கொடுத்து விட்டார், அதற்கு மிஞ்சி இருக்கிற மற்ற காரியங்களை தேவன் நமக்கு செய்யாமல் இருப்பாரா? கட்டாயம் செய்வார். அப்போ தேவன் ஆபிரகாம, நீ உன்னுடைய தகப்பனை உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல் ஆபிரகாம் அதெல்லாம் விட்டுட்டு தேவன் சொன்ன வார்த்தை நம்பி தம்கிட்ட இருந்த காரியங்கள், தமக்கு தெரிந்தவர்கள் எல்லாவருமே எடுத்துக்கொண்டு அவர் வந்து புறப்படுகிறார், அந்த தேசத்தை நோக்கி போகிறார். அப்போ போகும்பொழுது வழியில் தேவன் அவரை வெறுமையாய் வறட்சியின் பாதையில் ஒன்றுமில்லாமல் ட்ரையாக அனுப்பல, அவரை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுகிறார். அவ்வளவு ஆசீர்வாதமாய் அவர் செல்வ சீமானா இருக்கார். எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு ராஜா வந்து இவருக்கு ஆஃபர் பண்றாரு, இதை எடுத்துட்டு போ. ஒரு ராஜா சொல்றாரு, அப்போ வந்து நீ என்ன ஆசீர்வதிச்சுன்னு எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடாது, நீ என்ன ஆசீர்வதிச்சுன்னு ஒரு பேருமே ஆரம்பிக்கக்கூடாது, என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எந்த ஒரு பொருளுமே, ஒரு ராஜா கிட்டேருந்து ஆபிரகாம் எந்த ஒரு பொருளுமே வாங்கல. அப்படின்னா ஆபிரகாம் எந்த அளவுக்கு அவர் ஆசீர்வாதம் நிறைந்தவராக இருப்பான்னு யோசித்து பாருங்க. அப்போ இது எல்லாமே தேவன் அவருக்கு கொடுத்த ஈவு. அவர் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய சுதந்திரவாளியமாக இருக்கிறார். எப்பயுமே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அவர் பண்ண சாக்ரிஃபைஸில் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. அவர் முதலாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுறார், தேவன் சொன்ன வார்த்தை நம்பி அதை விட்டு விட்டு வருகிறார். அப்போ அதை விட்டு விட்டு வரும்பொழுது ஆசீர்வாதங்கள் தானே அவர் கேட்காமலே. ஆபிரகாமுக்கு தேவனே என்னை ஆசீர்வதிங்கள்லாம் அவர் வந்து பெருசாக ஜெபிக்கல. அவர் கேட்டது முழுக்க முழுக்க அவருக்கான ஒரு சந்ததி, அவருக்கான ஒரு பிள்ளையை தான் ஆபிரகாம் கேட்டதை தவிர ஆபிரகாம் வந்து ஆசீர்வாதத்துக்காக அவ்வளோ டெஸ்பரேட்டாக இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர் கேட்காததை விட அவர் அதிகமாக அவர் ஜெபிக்கல, அவர் அதுக்காக எதுவும் பிரயாசப்படல. ஆனாலும் அவரை அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்தார். ஏன் தெரியுமா? முதலாவது அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். ஆண்டவர் விட்டுட்டு வான்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் ஒரு பரதேசியை போல அவர் சுற்றி திரிந்தார்ல, அதுதான் கீழ்ப்படிதல். அவர் ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணார், ஆண்டருக்காக கீழ்ப்படிந்தார். ஆசீர்வாதங்கள் அவர் கேட்காம அவருக்கு பின்பாக வந்தது. அவருக்கு எந்த ஒரு சேதமும் இல்லை. அவர் நடக்கும்போது பாருங்களேன், பல தேசங்களை கடந்து போயிருப்பார்.
நடக்கும் பொழுது புதுசான ஜனங்களை கடந்து போயிருப்பார். அப்ப எல்லா ஜனங்களும் கடக்கும் பொழுது கடந்து போயிருப்பாரு. அவருக்கு அவ்வளவு சொத்துக்கள், அவ்வளவு ஆடு மாடுகள், அதெல்லாம் இழுத்து கொண்டு தானே போயிருப்பார். அப்ப எவ்வளவு ஒரு நிலப்பரப்பு தேவைப்படும். அங்கங்க டென்ட் போட்டு அவர் தங்கியிருப்பார். அப்ப அந்த ஆடு மாடுகள் அங்க மேயறதுக்கு அதற்கான இடம் வேணும். அப்ப பல ஜனங்களை கடந்து போகணும். அப்ப பல ஜனங்களை கடந்து போகும்போது அவங்களுக்கு நடுவில் சண்டை வந்திருக்கலாம்ல. எந்த ஒரு சண்டையும் வரும், எந்த ஒரு பிரச்சனையும் வரல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆபிரகாம் ஆண்மை வந்துட்டார், அவர் என்ன சும்மா அப்படி போயிட்டே இருப்பார். இல்லை, அது போராட்டம் விளைந்தது. அவர் அத்தனை திரளான சொத்துக்கள், அவர் கிட்டத்தட்ட அவர் வீட்டில் இருந்த ட்ரெயின்டு மென்ஸ், விச் மீன்ஸ் என்ன, அவர் யுத்தம் பண்ணும் பொழுது தம்முடைய வீட்டில் இருந்த ஜனங்களை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போறார். சண்டை போடுறதுக்காக, ஒரு ராஜாவோட சண்டை போடுறதுக்காக கூட்டிட்டு போகும்போது கிட்டத்தட்ட 400 பேரை கூட்டிட்டு போறார். 400 பேரை வீட்டில் இருக்கிற ஆட்களை கூட்டிட்டு போறாரு. கிட்டத்தட்ட 100கணக்கான ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகும்பொழுது அவர்கள் எப்படின்னா, அவர்கள் வீட்டிலே, ஆபிரகாம் வீட்டிலே பிறந்து வளர்ந்து அவர்கள் சண்டைக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு சில நபர்களா இருக்கிறார். அப்போ வேலைக்காரங்களே 100கணக்கா இருக்கும் பொழுது அதை மெயின்டைன் பண்றதுக்கு, அவர்களை நடத்துவதற்கு இவர் சம்பளம் கொடுக்கணும். அப்போ ஏன் அத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க? அவ்வளவு சொத்துக்கள் திரளாக இருக்கிறது. இவர் ஜஸ்ட் 2 பேரா 3 பேரா 4-5 பேரா ட்ராவல் பண்ணல. 4-5 பேரா ட்ராவல் பண்ணால் இருக்கிற இடம் தெரியாமல் அங்கங்கே இருந்து போயிடலாம். அவர் தம்முடைய சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ எல்லாவற்றையும் இழுத்து கொண்டே போகிறார். அப்போ எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தேவைகள். அந்தந்த இடத்துக்கு போகும்பொழுது அவருடைய தேவை இருக்குது, அந்த ஜனங்களுடைய தேவை இருக்குது, அவருடைய வேலைக்காரிகள், அவருடைய திரளான ஆஸ்திகளுடைய தேவை இருக்குது, இவ்வளவு தேவைகள் இருக்குது. அப்போ இவ்வளவு தேவைகளையுமே அவர் அங்கங்கே போய் சந்திக்கணும். அங்கங்கே அவருக்கு அந்த காரியங்கள் கொடுக்கப்படும். அது மாத்திரம் இல்லை, அந்த ஜனங்களோடு இவருக்கு கிளாஷஸ், இவருக்கு சண்டை வராமல் சமாதானமாக இவர் ட்ராவல் பண்ணணும். அதனால தான் ஆண்டவர் இந்த வாக்குறுத்தத்தை கொடுக்குறார். நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஏன் தெரியுமா? அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எழுந்து புறப்பட்டார். அப்போ அவர் புறப்படும் பொழுது ஆண்டவர் அவருக்கு கேடகமாக இருந்தார். ஆண்டவர் அவருக்கு மகா பெரிய பலனாக இருந்தார். தேவனுடைய சித்தத்திற்குள்ளே இருப்பதை விட சேஃபான பிளேஸ் நமக்கு வேறு எதுவுமே இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு ஓடி போனால் நமக்கு சேஃப்டி கிடைக்கும். இல்லை, தேவனுடைய சித்தத்தை விட சேஃபான பிளேஸ் வேறு எங்கேயுமே இல்லை. தேவனுடைய சித்தத்தை விட்டு தூரமாக போன எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய முடிவும் தெரியும். தேவனுடைய சித்தத்திற்குள்ளே இருந்த ஜனங்களுடைய முடிவும் தெரியும். யோனான்ற ஒரு மனுஷன் ஆண்டுடைய சித்தத்தின்படி ஆண்டு சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போ. அந்த ஜனங்களுடைய பாவம் என்னுடைய சன்னதியை எட்டுகிறது. ஜனங்களுடைய பாவம் அது ரொம்ப மோசமாக இருக்கு, நீ போன ஜனங்களுக்கு சொல்லு, 40 நாள் இன்னும் நினிவே கவிழ்க்கப்படும். ஆனால் அந்த மனுஷன் அந்த சொற்களை கேட்காமல் நினிவேக்கு போகாமல் ஆப்போசிட்ல அவர் படகை பிடிச்சிட்டு அவர் ஆப்போசிட் டிரெக்ஷனில் போயிட்டுருக்கார். அப்போ என்னாச்சு, ஒரு பெரிய அலைகள் கப்பல், இவர் போயிட்டு கீழே நல்லா படுத்துட்டு இருக்கார். ஆனால் மேலே அது ஆக்சுவலாக ஒரு கார்கோ ஷிப் மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஷிப். அப்போ வியாபாரிகள் அந்த கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது கப்பல் நல்ல அலைகள் எல்லாம் ரொம்ப எழும்புது. அதையால் அந்த கப்பலை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்களுக்கு எல்லாமே தோன்றது இது இயற்கையாக ஏற்பட்டதில்லை, இது நான் ஆண்டவருடைய கோபம், இது கடவுளுடைய கோபம். ஆனால் நம்ம யார் மேலே கோபம் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணாங்க, ஒரு சீட்டு போட்டு பார்க்கலாம். சரி, யாரெல்லாம் கப்பல் இருக்குங்க எல்லாரையும் கூட்டி கொண்டு வான்னு சொல்லும்போது தான் இவர் கீழே மனுஷன் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் எழுப்பி பிடிச்சி இழுத்துட்டு சீட்டு போட்டு பார்க்குறாங்க. பேரில் இவருடைய பேர் வருது. இவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளால தான் இந்த சேதம், நம்மளால தான் எவ்வளவு காரியங்கள். சரி பரவாயில்ல, அப்போ சொன்னார், என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டுருங்க, உங்களுடைய ஜீவன் காப்பாற்றப்படும். தூக்கி போட்டுன்னு அவர் எங்கே திரும்ப போனார்? மீனுடைய வயிற்றில் 3 நாட்கள் இருந்தார், இரவும் பகலும் மீனுடைய வயிற்றில் இருந்தார். ஒருவேளை அவர் நினைவேக்கு போயிருந்தால் இது நடந்திருக்குமா? நடந்திருக்காதே. அப்போது தேவனுடைய சித்தத்தை விட சேஃபான பிளேஸ் நமக்கு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை, தேவனுடைய சித்தம் தான். அப்போ இந்த ஆபிரகாம் எழும்புறார், புறப்பட்டு போகிறார். இவருக்கு விரோதமாக எந்த ஜனம் வரல. ராஜாக்கள் 4-5 ராஜாவுக்கு விரோதமாக இவர் சண்டை போட போகிறார். இவருடைய சகோதரன் லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்கக்கிட்டே அந்த ராஜாக்கிட்டேருந்து லோத்தை காப்பாற்றிட்டு வர்றதுக்காக வீட்டில் இருந்த ஜனங்கள்லாம் திரட்டி கொண்டு அவர் போய் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி லோத்தை காப்பாற்றிட்டு அதற்கப்புறம் வருகிறார். எவ்வளோ பலமா தேவன் ஆபிரகாமை மாற்றிருக்கார் பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் அவ்வளவு கீழ்ப்படிந்தார். There is greatest blessing in obedience.
ஒபீடியன்ஸில் இருக்கிற பிளெஸ்ஸிங்கை விட பெரிய பிளெஸ்ஸிங் வேறு எதுவுமே இல்லை. அதுவும் தேவனுக்கு கீழ்ப்படுதலை விட ஆசீர்வாதமானது வேறு எதுவுமே இல்லை. தேவனுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் சிந்தை கெட்டாத காரியத்தை தேவன் கொடுப்பார். அது எவ்வளவு கடினமாக இருக்கட்டும். ஆபிரகாமுக்கு சுலபமான பாதை இல்லை, அது கடினமான பாதை. அந்த கடினமான பாதையிலும் அவர் போனார். ஆண்டவர் ஆவினவர் அழகை அவர் பார்த்துக்கணும். இதே தான் தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கார். எனக்கு கீழ்ப்படி, நான் உனக்கு கேடுக்கும் மகா பெரிய பள்ளமாக இருக்கேன். எனக்கு கீழ்ப்படி, நான் உனக்கு சர்வத்தையும் செய்து கொடுப்பேன். தேவனுக்கு கீழ்ப்படி பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான பராக்கிரமம் நிறைந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்து கொடுப்பார். ஒரு விசனம் ஆண்டு நோக்கி செபிக்கலாம். ஒரு விசம் ஆண்டு நோக்கி நம்ம கதறலாம். ஆண்டவரே, எனக்கு நன்மையான காரியத்தை செய்யுங்க, எனக்கு பலமான காரியத்தை செய்யுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு பூரணமான திருப்தியான காரியத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு கேடுங்க பாருங்க, மகா பெரிய பலனாருங்க. நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஏன் இந்த வாக்குத்தத்தை கொடுக்காருன்னா அது உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அதற்கு உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய மனதையும் நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம அதை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்பட தேவன் நமக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பார். ஒரு விஷயம் நோக்கி ஜெபிக்கலாம். எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பரிசுத்தரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாக்கு தத்தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆமென்றும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இது அவர்களுக்கு கேடகமும் அவர்களுக்கு மகா பெரிய பலனமாயிரும் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து உடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்கள் மகிமையான காரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பலமான காரியத்தை செய்வோரே, அபிஷேகம் நிறைந்த என் தேவனே, ஆளுகை நிறைந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மானுவேலரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனியும் கூட இருக்கும் என் தேவனே எமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகலவற்றையும் செய்யும் என் தேவனே, யெகோவா நிச்சயமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பூரண அழகுள்ளவர், நீர் நிச்சயமானவர், நீர் எல்லாவற்றையும் செய்யும் என் தேவனே. உமக்கு முன்பாக செல்லுகிறேன் ஆண்டவரே. தடைகளை உடைத்து போடும் என் தேவனே, நீர் தடைகளை உடைத்து போடுகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் நீர் உடைத்து போடுவீராக. தடைகளை உடைத்து போட்டு அவர்கள் முன்பாக செல்லுகிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. பலமான காரியத்தை கொடுங்க, மகிமையான காரியத்தை கொடுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி, மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி, பலமான என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. காரியத்தை அவர்கள் மீண்டும் அதே தவறில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வெளியே வருகிறார்கள். தேவனே மாற்றும், மகிமையான காரியத்தை செய்து கொடும், பலமான காரியத்தை செய்து கொடும், விசேஷ காரியத்தை செய்து கொடும் ஆண்டவரே. பூர்ண நிச்சய காரியத்தை செய்து கொடும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய அளவில்லாமல் ஆசீர்வாதம் நிறைந்துகிறது. உடைய அபிஷேகத்தாலும் பிரசனத்தாலும் அவர்கள் நிறைத்தள்ளப்படுகிறார்கள். மகிமையான காரியத்தை கொடுத்து அவர்கள் நிரப்புகிறீர். அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, நீர் நிரப்புங்க, நீர் ஆசீர்வதிங்க, மகிமையான காரியத்தை கொடுங்க அப்பா. நீர் செய்ய போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.